எஸ்ஐஆர் அப்படின்ற பற்றி நேற்று விஜய் ஒரு காணொலி வெளியிட்டாரு. அதில் குறிப்பாக வந்து திமுக சாடுற மாதிரி தான் பேசுகிறாரு தவிர பாஜக விமர்சனம் பண்ணாத மாதிரி தான் மென்மையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் தானங்க தேர்தல் வருது. காற்றோடு கத்தி சண்டை போட முடியுமா? எங்கே தேர்தல் நடக்குதோ அங்கே களம் அடுக்கிறாரு. அவரை பொறுத்தவரையில் அது நியாயம். இது அரசியல் எடுபடுமா தாவேக்காவுக்கு? தாவேக்காவுக்கு எடுபடணும். இன்னைக்கு பார்த்தா ஆர்ப்பாட்டத்தை பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு. திமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்தை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லையா? அறிவித்திருவிழாவுக்கு எதிர்பார்த்த கூட்டம் வரல. அங்கு பேசிய சொற்பொழிவாளர்கள் யாருடைய பேச்சையும் கேட்கிற நிலையில் அங்கே இருந்தவர்கள் இல்லை. அறிவித்திருவிழா என்கிற பெயரால் 2 நாள் நடத்திய அந்த நிகழ்ச்சி திமுக அதை தவிர்த்திருக்க வேண்டுமா என்று யோசிக்கிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி தோற்று போய்விட்டது என்று திமுக தொண்டர்களே சொல்லுகிறார். தாவேக்கா விஜயை பார்த்து திமுக பயப்படுதா? பயப்படத்தான் செய்யணுங்கிற அளவுக்கு அவர்களுடைய விஸ்வரூபம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டம் ஓட்டா மாறாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. கூட்டம் தான் ஓட்டா மாறும். நீங்கள் தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு? ஏன்னா தாவேக்கா ஆதரிக்கிற மாதிரி எடுப்பீங்களா இல்லை எப்படி? உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? நான் திமுக ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். ஆனால் அவங்க பேசுகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விஜய்க்கு எதாவது ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. விஜய் நான் எதுக்கு எதுக்க போகிறேன்? விஜயை லட்சக்கணக்கான வாலிபருடைய தொடர்ச்சி திமுக அட்டாக் பண்றாரு, விமர்சனம் பண்றதா இருக்கட்டும். யாரு? விஜய். திமுக விமர்சனம் பண்ணா திமுக எதிர்வினை ஆற்றணும். இன்னைக்கு மாணவர் சங்க தேர்தலை நிறுத்தினார்களோ அன்னைக்கே மாணவர்களுடைய செல்வாக்கை திமுக இழந்தது. மாணவர்களை அரசியல் படுத்தணும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்னுடைய நண்பர். அவர்கிட்ட சொன்னேன், நம்முடைய இயக்கத்தில் மாணவர்களே இல்லை, மாணவர்களை திமுகவுக்குள்ள கொண்டு வரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது அவருக்கு முதல்ல நீங்களாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்யலை. திமுகவிலையும் தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அமைச்சராக இருக்கிற TRP ராஜா தான் அந்த அணிக்கு பொறுப்பு. இன்னைக்கு நான் ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுத்து 4 லட்சம் பேர் பார்த்தேன். இதுவரைக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி என்னுடைய பேச்சையோ என்னுடைய செவியையோ இதுவரைக்கும் அவர்கள் அதில் ஆட் பண்ணி போட்டதே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுறதுலேருந்து பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கீங்களோ? அதிருப்தியில் இல்லை, வேதனை இல்லை. என்ன காரணம்? அந்த 2 நாள் நடந்துச்சு இல்லை அறிவித்திருவிழா, அதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை. உங்களை அப்படி ஓரங்கட்டதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஓரங்கட்டப்படுகிறார்களா? ஓரங்கட்டுறாங்களான்னு தெரியாது. என்ன யாரும் ஓரங்கட்ட முடியாது, அது வேற. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு CBI என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கேன், நீங்க என்ன கருதுகிறீர்கள்னு கேட்டாரு. இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று கலங்கி நின்ற தாவேக்காவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னேன். இதுதான் காரணம். தாவேக்கா சைட்லேருந்து உங்களை அழைச்சா போவீங்களா? வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் ஆஞ்சல் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படின்ற பற்றி நேற்று விஜய் ஒரு காணொலி வெளியிட்டார். அதில் குறிப்பாக வந்து திமுக சாடுற மாதிரி தான் பேசுகிறாரு தவிர பாஜக விமர்சனம் பண்ணாத மாதிரி தான் மென்மையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பாஜகவை சாடக்கூடாது, தேர்தல் ஆணையத்தை சாடணும். ஏன்னா இதை செய்வது தேர்தல் ஆணையம். ஆனால் பாஜகவோட கைப்பாவையாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் பாஜகவாகவே இருக்கிறது, கைப்பாவையாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு பீகார் தேர்தல் முடிவு அதை நமக்கு உணர்த்துகிறது. 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். புதிதாக சேர்த்தவர்கள் என்று பார்த்து கணக்கிட்டு ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் அவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கிற கடமை செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலை. அதனால் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் தான் ஆட்சி இருக்கு. அதிகாரிகள் அவர்களுடைய ஆணையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அதனால் தம்பி விஜய்க்கு ஒரு சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்திலும் நியாயம் இருக்கிறது. ஆனால் எல்லா கட்சியும் விழித்து கொள்ள வேண்டும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம்.
நியாயம் இருக்குன்னா எப்படி சொல்ல வர்றீங்க? என்னது? இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்திருக்காரு. கீழே இருக்க தொண்டர்களை கட்டிலாம் பேசும்போது திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணி சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்துது தமிழ்நாட்டுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இல்லை, திமுகவின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஏன்னா இதை முதல்ல எதிர்த்தது திமுக தான், அண்ணா ஸ்டாலின் தான். பீகாரில் நடந்த வாக்குரிமை பேரணி ராகுல் காந்தி நடத்திய பொழுது பீகாரின் தலைநகர் பாட்னாவுக்கு சென்று கலந்து கொண்டு இந்திய அரசியலில் இதற்கான கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது அண்ணா ஸ்டாலின் தான். அதனால் இது ஒரு தரவில்லாமல் நம்ம அப்படி குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் குற்றச்சாட்டுக்கார பின்னணி என்ன? யார்? தாவேக்கா. ஏன்னா ஜென்சி கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அந்த மெயின் கோட்டாவை சொல்லி பேசுகிறாரு. தாவேக்காவை குற்றம் சாட்டுவது என்பது அவரது அரசியல். என்னுடைய அரசியல் எதிரின்னு திமுகவை அறிவித்து விட்டதற்கு பிறகு அந்த தாக்குதலை அவர் தொடுக்கிறார் என்கிற அளவோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் திமுகவே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாஜகவை அப்படி ஒரு 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 கடுமையாக பேசுகிறதாவே இல்லை. இந்த விஷயத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு கீழே இருக்க ஊடகவியலாளர் இருக்கட்டும், ஆர்ப்பாட்டம் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இடதுசாரி இயக்கங்கள் தான் இது கடுமை எதிர்க்கிறாங்க. ஆனால் இவர் வந்து திரும்ப திரும்ப திமுகவோ இடதுசாரி இயக்கங்களும் தொடர்ச்சி விமர்சனம் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது விஜயவை? எந்த மாதிரி அரசியல் இடதுசாரி இயக்கங்களை இடதுசாரி இயக்கங்களும் சேர்த்து தான் அது விமர்சனம் பண்ணுறாரு. யார? தாவேக்கா விஜய், கீழே இருக்க கட்சி தொண்டர்கள். இடதுசாரி இயக்கங்களை எல்லாம் இதில் கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது. ஏன்னா இடதுசாரி இயக்கங்கள் கேரளாவில் பினராயி விஜயன் இதற்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக செய்கிற வேலையை, அண்ணன் ஸ்டாலின் மேற்கொள்ளுகிற வேலையை பினராயி விஜயன் செய்கிறார். அதனால் இதை தேர்தல் ஆணையத்தின் மீது தான் கல்லெறிய வேண்டுமே தவிர திமுகவின் மீது கல்லெறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி கல்லெறியாத காரணம் என்ன? திமுக மீது கல்லெறியாமல் தேர்தல் ஆணையம் கல்லெறியாமல் திமுக மேலே மட்டும் கல்லெறியறதுனால இது மேலும் மேலும் பாஜக சாதகமாக தான் நான் சூழலை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் தானங்க தேர்தல் வருது. காற்றோடு கத்தி சண்டை போட முடியுமா? எங்கே தேர்தல் நடக்குதோ அங்கே களம் அடுகிறாரு. அவரை பொறுத்தவரையில் அது நியாயம். இது அரசியல் எடுபடுமா தாவேக்காவுக்கு? தாவேக்காவுக்கு எடுபடணும்னு என்னை பார்த்தா ஆர்ப்பாட்டத்தை பார்த்தா தெரியுமே உங்களுக்கு. திமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்தை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லையா? எடுபடுமானா எடுபடும். இப்போ நிர்மல்குமார் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து மன்னராட்சின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துலையும் வந்து வாரிசு அரசியல் செய்கிறாங்க. ஆளும் இனிமேல் நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் திமுக பேசுறது எனக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அறிவு திருவிழா வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அறிவித்திருவிழாவுக்கு எதிர்பார்த்த கூட்டம் வரல. அங்கு பேசிய சொற்பொழிவாளர்கள் யாருடைய பேச்சை கேட்கிற நிலையில் அங்கே இருந்தவர்கள் இல்லை. அறிவித்திருவிழா என்கிற பெயரால் 2 நாள் நடத்திய இந்த நிகழ்ச்சி திமுக அதை தவிர்த்திருக்க வேண்டுமா என்று யோசிக்கிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி தோற்று போய்விட்டது என்று திமுக தொண்டர்களே சொல்லுகிறார்கள். அறிவித்திருவிழா நடத்தணும், நடத்தக்கூடாதுங்கிறது. ஆனால் உதயநிதி புகழ் பாடுறதாவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உதயநிதியை தான் அவங்க முன்னிறுத்துகிறார்கள். உதயநிதியைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். அதற்கு தயாராகிட்டாங்க. அதனால் முன்னிறுத்தத்தான் செய்வாங்க. தாவேக்கா விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கே அந்த கூட்டம் இருக்குன்ற மாதிரி அவரும் விமர்சனம் வைக்கிறாரு. இல்லை, அதை மறைமுகமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா நான் இப்போ என் கையில் ஒரு தலைப்பு தந்தீங்கன்னா அந்த தலைப்பை தாண்டி நான் போக மாட்டேன். அந்த தலைப்பினுடைய அடியும் முடியும் கண்டு, அந்த தலைப்பினுடைய மண்ணும் விண்ணும் பார்த்து அற்புதமான பேச்சுன்னு அனைவரும் அங்கீகரிக்கிற இடத்துல கொண்டு வந்து நான் நிறுத்திடுவேன். அதை அவர்கள் செய்யலை என்கிறது ஒரு குறைதான். தாவேக்கா விஜயை பார்த்து திமுக பயப்படுதா? பயப்படத்தான் செய்யணுங்கிற அளவுக்கு அவர்களுடைய விஸ்வரூபம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க? கூடுகிற கூட்டம் தான். கூட்டம் ஓட்டா மாறாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. கூட்டம் தான் ஓட்டா மாறும். ஓட்டா மாறாமல் என்ன செய்யும்? ஏன்னா ஒரு விஜய்ன்றனால ஒரு 30 வருஷம் சினிமா நடிச்சனால அப்படி ஒரு கூட்டம் வரும். ஆனால் ஓட்டா மாறாது. ஆந்திராவில் இருந்த சிரஞ்சீவிக்கு அதே மாதிரி தான் கூடுச்சே தவிர அது ஓட்டா மாறல. அவர் கடைசியில் எப்படி போனார் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்கல்ல. சிரஞ்சீவி தொடர்ந்து இயக்கத்தை நடத்தியிருந்தால் அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஆனால் சிரஞ்சீவி அந்த கடமை செய்யலை. தம்பி விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது நமக்கு.
விஜய் மாற்றத்துக்கான அரசியல் தான் செய்கிறாரா, எப்படி பார்க்குறீங்க? மாற்றத்துக்கான அரசியல் செய்யணும். நாடும் மக்களும் அவரிடத்துல நிரம்ப எதிர்பார்க்கிறது. விஜய் கிட்ட நீங்கள் பார்க்குற ஒரு சிறந்த குவாலிட்டி, இது நல்லா இருக்குது, இந்த அப்ரோச் அருமையாக இருக்குது, இவர் இப்படி பண்ணா இன்னும் டெவலப் ஆவார்ன்ற மாதிரி? இல்லை, அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பிஜேபி என்றும் அறிவித்துவிட்டு வந்திருப்பது அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்க அவர் தயாராகிவிட்டார் என்பதற்கு அடையாளம். இது நல்ல போக்கு. நீங்கள் தாவேக்காவுக்கு எந்த மாதிரியான நிலைப்பாடு? ஏன்னா தாவேக்கா ஆதரிக்கிற மாதிரி எடுப்பீங்களா, இல்லை எப்படி உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? நான் திமுக ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். ஆனால் அவங்க பேசுகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விஜய்க்கு எதாவது ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. விஜய் நான் எதுக்கு போகிறேன்? விஜயை லட்சக்கணக்கான வாலிபருடைய தொடர்ச்சி திமுக அட்டாக் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும். யாரு? விஜய். திமுக விமர்சனம் பண்ணால் திமுக எதிர்வினை ஆற்றணும். அந்த வாய்ப்பு எனக்கு திமுக தந்தால் நான் செய்வேன். அதை திமுக தரலைங்கிறது தான் எனக்கு கவலை, எனக்கு குறை. அதே சமயம் வந்து விஜய் ஒரு வியூக வகுப்பாளராக அமைச்சிருந்தார் பிரசாந்த் கிஷோர். அவர் பீகாரில் வந்து தோற்றிருக்காரு. அதை வந்து ஒரு போதகரமாக தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. அவர் இங்கே என்ன நிலைமை ஆக போதோ, கட்சி என்ன நிலைமை ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம். யார்? விஜய் கட்சி. ஆமாம், இது விஜய் பாடம் கற்க வேண்டிய பாடம் தான். கரெக்ட். பிரசாந்த் கிஷோர் எல்லாருக்கும் அறிமுகமானவர். வீகம் வகுக்கிறதுல கில்லாடின்னு பேர் பெற்றவர். தனியாக ஒரு கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்தவர். அவர் இன்னைக்கு அவருக்கு தொகுதியிலே அவர் தோற்று போனார் என்றால் தம்பி விஜய் இதிலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே பீகார் தேர்தல் முடிவை சரியாக உள்வாங்கி கொண்டு கட்சியை எல்லா தளத்திலும் கொண்டு போய் நிலை நிறுத்துவதற்கு அவர் நாளைக்கு தயாராகி தீராவிட்டால் அவருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு வந்த ஏமாற்றம் தம்பிக்கு வரக்கூடாது என்பதே என்னுடைய வேண்டுகோள். இதை ஒரு பாடம் எடுத்திருப்பாரா? பாடமாக எடுக்கணும். அதே சமயம் காங்கிரஸ் வந்து தாவேக்கோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸில் அதை ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் வெளிப்படையாக பேசிட்டார். அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேனாக இருக்கிற திருச்சி வேலுசாமி திமுகவை எல்லை மீறி விமர்சிக்கிறார். அந்த கட்சியில் இருக்கிற விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருகிற பொழுது கேரளாவுக்கும் வருது. கேரளாவில் தம்பி விஜய்க்கு பயங்கர செல்வாக்கு. அவருடைய படங்கள் அங்கேயே தமிழ்நாட்டை விட அதிகமாக ஓடுது. அதனால் விஜயை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு கேரளாவுக்கும் பயன்படும், நாளைக்கு அது கர்நாடகத்துக்கும் பயன்படும், ஆந்திராவுக்கும் பயன்படும், தெலுங்கானாவுக்கும் பயன்படும்னு காங்கிரஸ் நினச்சிருக்கலாம். ஆனால் தம்பி விஜய்கிட்ட கரூர் துயரத்துக்கு பிறகு ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லுகிறார்கள். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு இல்லை. ஆகவே திமுக தன்னுடைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதில் நெருக்கடியை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஆனால் கூட்டணி கட்சியில் அதிருப்தியில் தான் இருக்காங்களா? விசிகாவாக இருக்கட்டும், இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும், அப்படி அதிருப்தியில் இருக்காங்களா? இடதுசாரி இயக்கங்கள் தங்களுடைய அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்திடுறாங்க. ஏன்னா தொழிற்சங்க போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை கவின்குமார் ஆணவ படுகொலை சார்ந்த வெளிப்படுத்திடுறாங்க. அதையும் அண்ணன் ஸ்டாலின் வந்து தாங்கிக்கிறார். ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு மதசார்பற்ற அணி, ஒரு பாசிசத்திற்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அணி அது. அந்த அணியில் எந்த சேதாரமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அண்ணன் ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் போனால் போகட்டும், அவங்க திமுகவோட இருக்கிறனால தான் வந்து அவங்களுக்கு ஓட் பேங்கிங்கே இவ்வளோ இருக்குது, போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரியான சில ஊடகவியலாளர்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ஃப்ரேமில் இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு மரியாதை. இந்த மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமுக்குள்ள பீகார் தேர்தலில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. யாருக்கு? இங்கே இருக்கிற கூட்டணிகளுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வேற முடிவெடுக்கிற சூழல். ஆமாம், ஏன்னா அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அங்கே வந்து இந்த எஸ்ஐஆர் மூலம் நிறைய ஓட்டு சோரின்னு சொல்லி அவரே ராகுல் காந்தி ப்ரொபகண்டாலாம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல்
கீழ் மட்டத்தில் எதுவும் ஒர்க் பண்ணல, இந்தியா கூட்டணி ஒரு பிளண்டடாக சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதில் தோல்விக்கு முக்கிய காரணம் பகுஜன் சமாஜ் கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். யார்? இந்தியா கூட்டணி தேஜஸ்வி நாங்கள் உங்கள் கூட கூட்டணிக்கு வர்றோன்னு சொல்கிறார். யார்? ஓவைசி. நாங்களும் உங்கள் கூட்டணிக்கு வாரோம், எங்களே அக்காமடேட் பண்ணிக்கிடுங்கிறார். ஓவைசி அதில் சேர்த்துக்கிடல. இப்போ அவர் 5 தொகுதி ஜெயிச்சிட்டார். அது மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நாங்களும் கூட்டணிக்கு வர்றோம். ஏன் சேர்த்திக்காத காரணம் என்ன? அதுதான் தேஜஸ்வி செய்த இமாலய தவறு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றதே தமிழ்நாடு முழுக்க கணக்கிட்டால் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு தான். அதனால சின்ன சின்ன சக்திகள் வருமானாலும் அதை வாரி அணைத்து கொண்டு தம்பி தேஜஸ்வி அவர்களையெல்லாம் அணைத்து கொண்டு போயிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அது மாதிரி வடபுலத்தில் ஓரளவிற்கு செல்வாக்கு பெற்ற கட்சி ஆம் ஆத்மி. அந்த கட்சியையும் கூட தன்னுடைய கூட்டணியில் அவர் சேர்த்துருக்கணும். ஆகவே சின்ன சின்ன சக்திகளை சேர்த்துருந்தா இன்னைக்கும் இதில் என்ன அதிசயம்னா, நடந்து முடிந்த தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கிய கட்சி ராஷ்டிரிய ஜனதா 23% வாங்கி. ஆமாம். அப்போ இவங்களையெல்லாம் சேர்த்துருந்தா இந்த பின்னடை வந்திருக்காது. நான் இப்போ இந்த ஒரு தம்பிகிட்ட கேட்டிருக்கேன், ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன மார்ஜின், இதில் பெரிய வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது பிஜேபிக்கு. கேட்டிங்களா? அந்த ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை பார்க்கும் பொழுது தெரியும். இன்னும் அந்த லாலுவினுடைய இன்னொரு மகன், இவருக்கு மூத்தவன் நினைக்கிறேன், அவன் ஒரு தொகுதியில் போய் நிற்கிறார். இதை லாலு குடும்பமே கட்டுப்படுத்த முடியலன்னா எனக்கு இந்த கொடுமை எந்த கோவிலில் போய் சொல்கிறது? இப்போ லாலு பிரசாத்தினுடைய மகள் நான் பொதுவாழ்வில் இருந்து விலகிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் தேஜஸ்விக்கு முன்னால் இருக்கிற சவால். அதனால் தனிப்பெரும்பான்மைங்கிற பொழுது தேஜஸ்வி முதல் இடத்தில் இருக்கிறார். என்னை கேட்டால் அடுத்த தடவை அவருடைய ஆட்சி பீகாரில் மலரும். இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அதே சமயம் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து சப்போஸ் தாவே கூட போனால் என்ன மாதிரி நிலைமைகள் இருக்கும் திமுகவுக்கு? காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு கூட போனால் ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்படும். எப்படி வந்து கரூர் கேஸ் வந்து சிபிஐ எடுத்துக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததோ அது பெரிய பின்னடைவுன்னு சொல்லுமோ அதே மாதிரி நிலைமைகள் ஒரு பின்னடைவு வரும். அப்போ மாஸ். ஆனால் தேர்தலை சந்திக்க தயார் நிலையில் இருக்கிற கட்சி திமுக மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா பாக முகவர்கள்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களை மாமல்லபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பயிற்சி கொடுத்து எல்லாம் தயார் நிலை, நாளைக்கு தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா ஆயுதங்களையும் வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக. ஆனால் கீழே அடிமட்டத்தில் போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இளைஞர்கள் வந்து ஜென்சி கிட்டுன்னு சொல்கிற இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து எல்லா போராட்டங்களும் இதாக இருக்குது. தூய்மை பணியாளர்களுக்கு நேற்று தொடங்கி வச்ச திட்டம் இருக்கு, இந்தியாவில் யாரும் செய்யாது. 3 வேளை சாப்பாடு. அது திசை திருப்புறதுக்கான ஒரு வடிவன்றாங்க. ஏன்னா தொடர்ச்சி போராடுறாங்க. இந்த 3 வேளை கொடுத்தா வந்து அந்த நிரந்தர கோரிக்கை 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மாநகராட்சியில் பூரா விரிவுபடுத்த போகிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு. ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கலையே. தூய்மை பணியாளர்கள் அதை முன்னிட்டு நடத்துகிற பாரதியும் அதை ஏற்றுக்கல. அது திசை திருப்புறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. என்ன கேட்டால் இது நல்ல சாதனை. அண்ணன் ஸ்டாலினுடைய முத்திரை சாதனையில் இதுவும் ஒன்று. அதே சமயம் தற்குறி அப்படின்ற இளைஞர்களை பார்த்து விஜய் பக்கம் போகிறவங்கள தற்கூரின்ற விஷயம் வந்து பயங்கர பேசு பொருளாக இருக்குது. அறிவு திருவிழா சொல்கிறாரு திமுக சைடில் தான் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து எழிலரசன் வந்து தற்கூரின்னு சொல்லாதீங்க, அவங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய இளைஞர்கள் தான் வந்து விஜய் பக்கம் போகிறாங்க, அவங்கக்கிட்ட போய் அவங்க மொழியில் பேசுங்க, ஜென்சி கிட்ட மொழியில் போய் பேசுங்க, நாம அவங்களை அரசியல் படுத்த. என்னது இந்த இளம் தலைமை இருக்குது, டிஜிட்டலாக வளர்கிறாங்கல்ல. ஆமாம். வளரும் போதே பார்க்கும்போதே இது போனோட தான் அவங்களோட வாழ்க்கையாக மாறுது. நாம் ஆரம்பத்தில் எங்களோட வாழ்க்கையெல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் பார்த்தா நமக்கு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது, அப்படி ஒரு சூழலும் கிடையாது. ஆனால் ஜென்சிக்கின்றவங்க எல்லாம் இணையதளம் தான் அவங்களோட வாழ்க்கையாகவும் நுகர்வாகவும் அன்றாடம் ஒரு சண்டே லீவ் இருந்தால்
அந்த சண்டையை போக்குறது அது அதுவாக தான் இருக்குது. அப்போ நம்ம டிஜிட்டலாக என்னவா தயாராக இருக்கும்? திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன தயாராக இருக்குது? சீமான் ஒரு பக்கம் அந்த போலரைசேஷன் பண்ணுறாரு. ஏன்னா அவர் யூடியூப் இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற நிலைமைகள் தான் இருக்குது. இப்போ விஜயும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இடதுசாரி இயக்கங்களோ திராவிட இயக்கங்களோ அது இல்லை, அதனால தான் அங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தற்குறின்னு சொன்னதை ஏற்கவே முடியாது. அப்போ நீங்கள் இங்கே இருக்க திராவிட இயக்கங்களும் அவங்கள இளைஞர்களும் வந்து அரசியல் படுத்தாத ஒரு காரணம்னு சொல்ல ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அவங்கள அரசியல் படுத்தணும் தம்பி விஜய். அது அவர் செய்யலை இன்னும். அது செய்வதுக்கு நிறைய நாளொன்றும் ஆகாது. ஆனால் அவங்க பக்கம் போகிறது தற்கொலைன்னு சொன்னது நீங்கள் இப்போ திராவிட இயக்கங்களை செய்யலைன்னு தான் ஒரு பொருள் புரியுது. ஏன்னா மாணவர் சங்க தேர்தல் நடத்துறதுல இங்கே இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தலே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னைக்கு மாணவர் சங்க தேர்தலை நிறுத்தினார்களோ அன்னைக்கே மாணவர்களுடைய செல்வாக்கை திமுக இழந்தது. ஏன் நிறுத்துறதுக்கு பின்னணி எந்த காரணங்கள் இருக்கா? அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். மாணவர்களை அரசியல் படுத்தணும். நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொன்னேன், நம்முடைய இயக்கத்தில் மாணவர்களே இல்லை, மாணவர்களை திமுகவுக்குள்ளே கொண்டு வரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னு கேட்டார். நந்தனம் கலை அறிவியல் கல்லூரி இருக்குல்ல, மாலை 4 மணிக்கு வகுப்பு விட்டு மாணவர்கள் வெளியே வருவாங்க. வெளியே வரும் பொழுது திமுக பேனர் கட்டக்கூடாது, வாயில் கூட்டம்னு போடணும். உரை வீச்சு நாஞ்சில் சம்பத், தலைப்பு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு தலைப்பு போடணும். அப்போ யாரோ ஒருத்தன் பேசுகிறான், நியூ எஜுகேஷன் பாலிசியை பேசுகிறான்னு அவன் நிற்பான். நின்னான்னா கவனிப்பான். நில் கவனி, முதல்ல அவனை நிற்க வைக்கணும், அடுத்த கவனிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் காதலிக்க வைக்கணும். இதை நான் மாசூட்ட சொன்னேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் வாயில் கூட்டங்களை தகுதி உள்ளவர்களை வைத்து நடத்த வேண்டும்னு நான் மாசூட்ட சொன்னேன். அது அவர் முதல்ல நீங்களாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் செய்யலை. இன்றைக்கி மாணவர்களுடைய ஆதரவை திமுக இழந்து விட்டது மாதிரி தான் எனக்கு ரொம்ப கவலையாக. இல்லை, நாங்கள் எப்படி இருந்தாலும் வின் பண்ண போகிறோம், எதுக்கு மாணவர்களை அரசியல் படுத்தணும், இளைஞர்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு மெத்தனமா? இல்லை, இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ கூட்டம் இளைஞர்களுக்கு எங்கே இருந்து வருது விஜய்க்கு? இல்லை, அதனால தான் கவனிக்க விட்டுட்டாங்களா இளைஞர்களை அரசியல் படுத்தாமல்? ஒரு பக்கம் திமுக பண்ணலைன்னா கூட திராவிட இயக்கங்கள் திகாவோ திவிகவோ இந்த மாதிரி இயக்கங்கள் பண்ணணும், இல்லை மற்ற இடதுசாரி இயக்கங்களோட பண்ணணும். அங்கே பண்ண அந்த இடதுசாரி இயக்கங்கள் கேட்டால் கூட இந்த பாரு, வாலாஜா வல்லவன்கிற ஒரு வாலாஜா வல்லவன் 250ற்கு மேற்பட்ட பெரியார் இயக்கங்கள் இருக்கிறதுனார். வெகுஜன அரசியலுக்கு அந்த இயக்கங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஓ, கேட்டிங்களா? வெகுஜன மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை. ஏன் எதனால்? என்ன காரணம்? அது உங்கள் ஊடகத்தினுடைய செல்வாக்கு, சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் இந்த இடத்துக்கு சமூகம் வந்துவிட்டது. அப்போ நீங்கள் அந்த போக்கில் தான் போகணும். ஒரு 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 சொற்பொழிவாளன் பேசினா கேட்கணுங்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை. நான் தான் திராவிட இயக்கத்துக்கே கடைசி சொற்பொழிவாளனாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாஞ்சில் சம்பத்து பேசுகிறார்னு சொன்னால் எனக்கு ஒரு கூட்டம் வருது. தாவேகா சைட்லேருந்து அப்டேட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்ட புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகலை, அதெல்லாம் புரிய வச்சிடலாம். டிஜிட்டலாக மாறல, அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யார்? திமுகவா? அந்த சைட்லேருந்து எங்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திராவிட இயக்க பேச்சாளரோ எழுத்தாளரோ இல்லை அரசியல் படுத்தணும்னா இது எங்களுக்கு புரியல, ஒரு 5 நிமிஷமா என்ன கேட்க முடியாது, ஆனால் என்னால் லிசன் கூட பண்ண முடியல, கேட்க முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரசியல் அதுக்கேற்ற மாதிரி நாம தானே மாறணும், அதுதானே அப்டேட். அது கேட்க முடியாது, அது கேட்குற மாதிரி திட்டம் அவங்கள்ட்ட இல்லை. திமுகவிலையும் தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா தான் அந்த அணிக்கு பொறுப்பு. இன்னைக்கு நான் ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுத்து 4 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. இதுவரைக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி என்னுடைய பேச்சையோ என்னுடைய செவ்வியையோ இதுவரைக்கும் அவர்கள் அதில் ஆட் பண்ணி போட்டதே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறதுலேருந்து பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கீங்களோ?
அதிருப்தியில் இல்லை, வேதனையில் இருக்கு. என்ன காரணம்? அந்த 2 நாள் நடந்துச்சுல்ல அறிவு திருவிழா, அதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை. ஏன்னா நாடு முழுக்க 17,000 பேர் சொற்பொழிவாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பித்த பொழுது நாடு முழுக்க அந்த பேச்சு போட்டியை நடத்துவதற்கு நடுவர்கள் வேண்டும்னு சொன்ன பொழுது தம்பி உதயநிதிக்கு உதவியாளர் தம்பி செந்தில் என்கிட்ட, ஆனால் நடுவரில் உங்களை தான் முதல் இடத்துல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி மதுரை, ராணிப்பேட்டை, சேலம், சென்னை, காரைக்கால் போன்ற எல்லா இடங்களுக்கும் போய் அந்த உத்தியோகத்தை பார்த்தவனா. எனக்கே அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லை. ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாம் ஏன் சம்பத்து வரல, ஏன் சம்பத்தை கூப்பிடலைன்னு கேட்க ஆரம்பிச்சு. நானும் எதிர்பார்த்தேன், ஏன் சம்பத்து வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சு என்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உங்களை அப்படி ஓரங்கட்டுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஓரங்கட்டப்படுகிறார்களா? ஓரங்கட்டுறாங்களான்னு தெரியாது. என்ன யாரும் ஓரங்கட்ட முடியாது, அது வேற. இந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு போட்ட அன்னைக்கு குமுதம் தமிழில் என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கேன், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்னு கேட்டார. இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பதென்று கலங்கி நின்ற தாவேக்காவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னேன். இதுதான் காரணம். தாவேக்கா சைட்லேருந்து உங்களை அழைச்சா போவீங்களா? அப்படி ஒரு எண்ணத்தில் நான் இதுவரைக்கும் இல்லை. அப்படி அழைத்தாலும் போகிறது மாதிரி இல்லை. நான் ஒரு திராவிட இயக்க சொற்பொழிவாளன் என்ற முத்திரையோட இன்னும் எவ்வளவு நாள் நான் இருக்க போகிறேன்? இல்லை, அவங்களும் அதே கொள்கை தானே. திராவிட இயக்கம் என்ன? ஆமாம், அதே மேடையில் திராவிட இயக்க சொற்பொழிவாளர்னு போய் நிற்கலாம், அது யோசிக்கலாம். நான் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் என்கிற இந்த அடையாளத்தை இழக்க விரும்பலை. அது ஒரு கட்சி அரசியலில் என்னால் இயங்க முடியாது. நான் திமுகவிலே சேராததுக்கு அதுதான் காரணம். ஏன்னா என்னுடைய சிந்தனையை, என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்க விரும்பலை. நான் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சாத்தனூருங்கிற இடம், திருவிடை மருதூருக்கு பக்கம், தஞ்சாவூர் மாவட்டம், அங்கே திருமூலர் குரு பூஜையில் போய் நான் பேசுகிறேன். திமுகவில் இருந்தால் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா திருமூலரை வாசித்தவனா. அண்ணா வாசித்து தான் திமுகவினுடைய கொள்கையில் ஒன்றை குலம் ஒருவனை தேவன்னு சேர்த்தார். திருமூலர் வார்த்தை அது திருமூலர் சொன்னதுன்னு பல பேருக்கு தெரியாது, அண்ணா சொன்னதுன்னு தான் தெரியும். அது மாதிரி ஆகாயமளாவிய கோபுரம் கொண்ட பெரிய கோவில்களுக்கு பக்தர்கள் படையெடுத்து போய் இறைவனுக்கு என்னெல்லாமோ கொண்டு காணிக்கை செலுத்துகிறார்கள். திருமூலர் சொல்கிறார், நீ போய் கோவிலுக்கு போய் இப்படி காணிக்கை செலுத்துவதனால உனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. நீ அதை ஏதும் இல்லாத தெருவில் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற ஒருவனுக்கு இதை கொடுத்தேன்னு சொன்னால் இவனுக்கு கொடுக்கறது அவனுக்கு போய் சேர்ந்துடும். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகர்வதற்காமன்னு திருமூலர் சொன்னதை அண்ணா சரியாக உள்வாங்கி கொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்னார். இதை அந்த விழாவில் நான் பேசினேன். திமுகவில் இருந்தால் பேச முடியாது. நான் ஒரு 13 நாள் விராலிமலையில் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவாற்றினேன். திமுகவில் இருந்தால் பேச முடியாது. ஏன்னா இயக்கம் தாண்டி எல்லா தமிழ் இலக்கியங்களையும் பேசி பதிவு செய்துவிட்டு சாகணும்னு எனக்கு ஆசை. நான் திருமுதுகுன்றம் என்கிற விருத்தாசத்தில் 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றியிருக்கேன். 13 நாள் பெரிய புராணம் பேசியிருக்கேன். புத்தக திருவிழாவில், சென்னை புத்தக திருவிழாவில் பேசும் பொழுது என்ன தலைப்புன்னு கேட்டதை 8ல் 1, 10ல் 1ன்னு சொன்னேன். அவங்களுக்கே புரியலை, என்ன பேச போகிறீங்க, விடுகதை மாதிரி இருக்குன்னு. 10ல் 1 தலைப்பு நான் பேசும்போது பாருங்கள் அப்படின்னா, நான் அன்றைக்கி 10ல் 1ன்னு தலைப்பை எடுத்து வச்சுட்டு 10 பாட்டில் ஒரு பாட்டு நெடுநல் வாடை அதை பற்றி பேசுகிறேன். சிபிஐக்கு கிடைத்த வெற்றி ஏன் சொல்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, இயங்க முடியாமல்ல முட்டு சந்தில நின்னாங்க. சிபிஐ என்கொயரி வந்தாச்சு, அந்த ஒரு நபர் ஆணையத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. அஸ்ரா கர்க்கு அவருக்கு விசாரணை நிப்பாட்டியாச்சு. சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிடுச்சு. உண்மை புலப்படுங்கள், நம்பிக்கை அந்த தம்பிக்கு இருக்குது, விஜய்க்கு தொண்டர்களுக்கும். அவ்வளோதான். இந்த இதில் என்ன தவறு அவங்க கண்டுபிடிச்சி உங்களை ஓரங்கட்ட தான் நீங்கள் நினைக்கிறீங்க?
இன்னும் நான் ஓரங்கட்டுனதை நினைக்கல, வேதனையில் இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பண்ணிட்டு மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.